நாதனையம் ஸ்ரீராமகிருஷ்ணன் குடும்பத்தை சிவப்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 239வது நாளாக இன்றைய காலை ஜெபம். வார்த்தாமாலையாகிய அற்புதமான புனித கிரந்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் 33வது வார்த்தையை நேற்று தொடங்கினோம். திருமந்திரத்தினுடைய 3 பதத்தினுடைய அர்த்தத்தை தெளிவாக உணர்த்துகிற பதம் இது. திருமந்திரம் பிரதம பதம், மத்திய பதம், சர்மபதம் என்று 3 பிரிவுடையது. அதில் பிரதம பதம் பிரணவம். பிரணவம் உணர்த்துவது சேஷத்துவ ஞானம். மத்திய பதம் விரோதி சொரூபத்தை விளக்குகிறது. விரோதி சொரூபத்தில் பிரதானமானது தேகாத்ம அபிமானம். அது போகணும். தேகாத்ம அபிமானம் என்பது தேகத்தையே ஆத்மாவாக அபிமானிப்பது, சரீரத்தை உயிராக நினைப்பது. தேகாத்ம அபிமானம் அது விரோதி சொரூபம். அதுக்கு அடுத்து கைங்கரியம். திருமந்திரத்தினுடைய 3வது பதமாக நாராயணாய என்ற அந்த பதம் கைங்கரியத்தை காட்டுகிறது. இது ரொம்ப தெளிவாக சொன்னார். சேஷத்துவ ஞானம் இல்லாதாருக்கு பிரணவத்தில் அன்வயம் இல்லை. சேஷத்துவ ஞானம் இருந்தால் பிரணவம் இவர்களிடம் பலிதமாயிருக்கிறது. சேஷத்துவ ஞானம் இருந்தால்தான் பிரணவார்த்தம் இவர்களிடம் குடிகொண்டிருக்கிறது. சேஷத்துவ ஞானம் இல்லாவிட்டால் பிரணவத்தின் அர்த்தத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பிரணவ சொரூபந்தான் நாம். பிரணவத்தினுடைய அர்த்த சொரூபந்தான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும். எம்பெருமான் திருமன் நாராயணனுக்காகவே இருத்தல் பிரணவம் காட்டுகிற அர்த்தம். ஸ்ரீமன் நாராயணனுக்காகவே இருக்கிற இருப்பை உடையவர்கள் சகல ஆத்மாக்கள் என்பது பிரணவத்தினால் பெறக்கூடிய அற்புதமான அர்த்தம். அப்போ அந்த அர்த்தம்தான் ஆரம்ப அர்த்தம். அது தெரியலன்னு சொன்னால் பிரபன்னர்களாகவே இல்லை என்று அர்த்தமாகிவிடுகிறது. அதனால பிரணவத்தினுடைய அர்த்தம் மனசில் பட்டுச்சுன்னு சொன்னால் சேஷத்துவ ஞானம் இருக்கும் அப்படின்ட்டார். தேகாத்ம அபிமானிகளுக்கு நமசிலே அன்வயம் இல்லை. நாம் வேறு, சரீரம் வேறு. நாம் ஆத்மா, உயிர், ஜீவன், இது வேறு. சரீரம், உடம்பு அது வேறு. உடம்பையோ சரீரத்தையோ அதையே தானாக அபிமானிப்பது மிக மிக சாதாரண விலங்குகள் நிலை. அது நம்முடைய அறிவு என்பது அறிவுடைய ஜீவன் வேறு, அறிவற்ற உடம்பு வேறு என்று அறிந்து கொண்டு ஆத்மாவுக்கான வாழ்க்கையை தொடங்குகிற பொழுதுதான் ஆத்மீக வாழ்வு தொடங்குகிறது. நமகபதத்தினால என்ன அர்த்தம்? மக அப்படின்னா எனக்கு, நானா எனக்கு நான் இல்லை. எனக்கு நான் இல்லைங்கிற பொழுது அப்போ யாருக்கு? இத்தால் தனக்கும் பிறர்க்கும் உரித்து அன்று என்கிறது. இதனால் நமக்கும் உரிமையானதில்லை, பிறருக்கும் உரிமையானது. இத்தால் தனக்கும் பிறருக்கும் உரித்து அன்று என்கிறது. அப்போ தனக்கும் உரிமை இல்லை, உரிமை கிடையாது. அடுத்தவங்களுக்கு உரிமை இல்லை. அப்போ யாருக்கு உரிமை? ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனுக்கே இந்த ஆத்மா உடைமை உரிமைப்பட்டது அப்படிங்கிற தெளிந்த ஞானம் வரணும். நமகபதத்துடைய அர்த்தம் அங்கே வர நிற்கும். முதல்ல ஆரம்பத்திலேயே இவர்கள் உயிர்னு தெரியாதவங்கள்ட்ட உடம்பைத்தான் உயிர் நினைச்சிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நமசனுடைய அர்த்தம் இன்னும் அவர் நெஞ்சில் கூடி போகவில்லை. நவபதத்துடைய அர்த்தம் அவர்கள் திருப்தி பண்ணி கொள்ளவில்லை. கைங்கரி ருசி இல்லாதாருக்கு நாராயண பதத்தில் அன்வயம் இல்லை. கைங்கரியத்தில் ருசி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், உற்சாகம் இருக்கணும். கைங்கரியத்தை விட்டு ஒருபோதும்
பிரித்த நிலை என்பது கூடவே கூடாது. அப்போ அதான் ருசின்னு சொன்னார். ருசி இல்லாமல் கைங்கரியம் செய்ய முடியாது. அதிலும் கைங்கரியம் என்பது எதையும் உத்தேசித்து செய்யவும் கூடாது. கைங்கரியத்தின் பலன் கைங்கரியம், கைங்கரியத்தின் பலன் கைங்கரியம், இப்படித்தான் அமையுமே தவிர கைங்கரியத்துக்கு இன்னொன்று பலனாக பெறுவது அது உபாசனை, அது பிரபந்த மார்க்கம் இல்லை, சாதாரண பக்தி மார்க்க நிச்சயாக மாறிவிடுகிறது. அதனால் கைங்கரியத்தில் ருசி இல்லாததற்கு நாராயண பக்தி ஒன்றும் இல்லை. கைங்கரியத்தில் ருசி இவனுக்கு இல்லைன்னு சொன்னால் நாராயண பதம் இவன் நெஞ்சில் குடி போகவில்லை, நாராயண பதம் இவனை திருத்தி படிகொள்ளவும் இல்லை. சேஷத்துவ ஞானம் இருக்கும்படி இளைய பெருமாள் ஆசரித்து காட்டினார். நேற்று பார்த்தோம். சேஷத்துவ ஞானம் தெளிவாக காட்டினது இளைய பெருமாள். எப்படி? ஸ்ரீராமர் காட்டில் போகிற பொழுது இளைய பெருமாளை அயோத்தியில் இருக்கும்படி சொன்னார். ஆனால் அவர் ஏற்கவில்லை. சகல விதமான கைங்கரியங்களும் செய்ய வேணும், நான் வர வேணும் என்று வற்புறுத்தி அதனால் ராமர் அழைத்து செல்கிறார். அப்போ சேஷத்துவம் இல்லாமல் இருக்க முடியாது, எங்கேயும் தரித்திருக்க முடியாது. அதனால ராமர் வேண்டான்னு மறுத்தும் கூட தன்னுடைய சொர்க்கத்தை இழக்க முடியாமல் பின்தொடர்ந்து சென்றார். இன்னவர்கள் மீது ராமர் எப்படி பற்றுதோடு இருந்தார்? சீதா பிராட்டி 10 மாதம் ராமரை பிரிந்து வசித்தார். ஆனால் ராமர் 10 மாதம் பிரிஞ்சு வாழ்ந்தார். ஆனால் லட்சுமணரை பிரிந்து ஒரு பகல் பொழுது கூட பிரிஞ்சு வாழவில்லை. லட்சுமணன் புறப்பட்ட உடனேயே ராமர் நீர் அருந்தவில்லை, உணவருந்தவில்லை, அடுத்த ஜனமே லக்ஷ்மணன் சென்ற இடத்துக்கு புறப்பட தயாராக ஆகிவிட்டார். அப்போ சேஷத்துவ ஞான உடையவர்கள் மீது எம்பெருமான் கொள்ளுகிற விருப்பம், பற்றுதல் அளவு கடந்து என்பது காட்டப்பட்டது. அடுத்து பரதாழ்வான். நமகபத்தினுடைய அர்த்தம் பாரதந்திரியம், நியமித்த வண்ணம் இருத்தல், இட்ட வண்ணம் இருத்தல். நம்முடைய சொல்லுவமே அவனிட்ட வழக்காக இருத்தல் தான் நம்முடைய சொல்வோம். அவனிட்ட வழக்காக இருக்கிற இந்த பண்பு தான் பாரதந்திரியம். இது பரதாழ்வானிடம் இருந்தது. எப்படி இருந்தது? கையை வரத்தின் மூலமாக ராஜ்யத்தை பெற்று கொடுத்த சமயத்தில் மறுத்துவிட்டார், ஏற்றுக்கொள்ளலை. எப்படியாவது ராமரை அழைத்து கொண்டு வந்து அயோத்தியில் முடிசூட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு சென்றார். அவர் மட்டுமில்லை, அனைவரும் அழைத்து சென்றார். ராமர் அவரை சமாதானப்படுத்தி 14 ஆண்டுகள் கழித்து வந்து உன்னுடைய விருப்பப்படியே நான் முடிசூடி கொண்டு வாக்கு கொடுத்தார். அப்படியே பாதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தார். வந்தவர் அயோத்திக்கு பிரவேசிக்கவில்லை. நந்தி கிராமத்திலேயே 14 வருஷம் காத்திருந்தார். ராமர் வருவரை காத்திருந்தார். அந்த பண்பு இருக்குத, இந்த பண்புக்கு பேர் பாரதந்திரியம். அவர் இட்ட வழக்காக இருந்தார். அடுத்து கைங்கரியத்துக்கு யாரு? சத்ருகன் ஆழ்வான். கைங்கரியத்திலே முதல் நிலை எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணது. முடிவான நிலை பாகவத கைங்கரியம். பாகவத கைங்கரியத்துக்கு அந்த பக்கம் எதுவுமே கிடையாது. சத்ருகன் ஆழ்வான் யாருக்கு கைங்கரியம் பண்ணான்? ராமருக்கா? இல்லை. ராமருக்கு கைங்கரியம் செய்திருந்தால் பகவத் கைங்கரியம். லட்சுமணனும் பகவத் கைங்கரியம் தான் பண்ணினார்கள். சரி, பரதாழ்வான் பகவத் கைங்கரியம் தான் பண்ணார்கள். ஆனால் சத்ருகன் ஆழ்வான் ராமருக்கு கைங்கரியம் பண்ண பரதாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ணான். அப்போ யாருக்கு? பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணினான். இதுதான் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் புருஷார்த்தத்தினுடைய எல்கை. ஆரம்பம் என்னது? பகவத் கைங்கரியம். பகவத் கைங்கரியம் தொடங்கி அது பாகவத கைங்கரியம் முடிந்தால் வெற்றி பெறுவது. அதை பரதாழ்வான் கைங்கரியம் பண்ணுவதன் மூலமாக பரதாழ்வானை தவிர அசல் அறியாதவராக இருந்து கைங்கரியம் பண்ண சத்ருக்கள் ஆழ்வான் அந்த இடத்தில் நாராயணாங்கிற பதத்துக்கு பொருத்தமாக அமைந்து விட்டார். ஆக 3 பதத்துக்கும் 3 ராமனுடைய சகோதரர்களை பார்த்தோம்.
பிரணவத்துக்கு இளையபெருமாளை பார்த்தோம், நமகபதத்துக்கு ஸ்ரீ பரதாழ்வானை பார்த்தோம், நாராயண பதத்துக்கு சத்ருக்ன ஆழ்வானை பார்த்தோம். ஆனால் பிராட்டிக்கு இந்த 3 பண்பு உண்டு. சீதா பிராட்டிக்கு பிரணவபத்தில் உண்டான சேஷத்துவம் சரி, நமகபத்தில் உண்டான பாரம்பரியம் சரி, நாராயண பத்தில் உண்டான கைங்கரியம் சரி பிராட்டிக்கு உண்டு. எப்படி? ஸ்ரீராமர் காட்டுக்கு செல்கிற பொழுது சீதையும் பார்த்து சொன்னார், நீ இங்கே வசிப்பாயாக, கோசலா தேவியருக்கு மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருப்பாயாக, மேலும் காட்டுக்கு வந்தால் உன்னால் தாங்க முடியாது, அதனால் வர வேண்டாம் என்று சொன்னோம். சீதை தான் வந்தே தீருவேன் என்று ராமனை பின்தொடர்ந்து சென்று விட்டாள். பின்தொடர்ந்து சென்று அவனுக்கான காரியங்களை எல்லாம் செய்தார். அதனால் எப்படி லட்சுமண பெருமாள் ராமரை பின்தொடர்ந்து சென்றானோ அதுபோல் சீதா பிராட்டியும் பின்தொடர்ந்து சென்றான். அப்படி பின்தொடர்ந்து சென்று ராமருக்குள்ள கைங்கரியங்கள் எல்லாம் சீதா பிராட்டி செய்ததினால் அஷ்டாட்சர மந்திரத்தில் பிரதம பதமான பிரணவத்தின் அர்த்தம் லட்சுமண பெருமாளுக்கு ஒளிவிட்டு பிரகாசித்தது போல சீதா பிராட்டிக்கும் ஒளிவிட்டு பிரகாசித்தது அப்படின்னார். அடுத்து நமகபத்தின் அர்த்தம் பாரம்பரியம். பிராட்டிக்கு எப்படி பலிதமாயிடுச்சுது? அசோகவனத்தில் இருக்கிறாங்க. அசோகவனத்தில் இருக்கிற பிராட்டி தன் சக்தியை தன்னுடைய முயற்சி பண்ணியிருந்தால் 10 மாதம் அங்கே இருந்திருக்கவே வேண்டாம். அப்பேற்பட்ட சக்தி உடையவள் தன்னை தானே ரட்சித்துக் கொள்வதற்கு தன்னுடைய சக்தியை பயன்படுத்தவே இல்லை. அதுக்கு பேர் தான் பாரம்பரியம். ஆற்றல் இருந்தும் கூட நாம உபாயத்தை மேற்கொண்டு அவனை அடைவது சொரூபகாணி. நாம் அவனுக்காகவே இருக்கிற இருப்பை உடையவராக இருக்கிற இடத்திலிருந்தால் அவனே நம்மை அடைவதற்கு தடைகளை விலக்கி அவனே நம்மை கை கொண்டு செல்லுகிறான் என்று நம்முடைய சம்பிரதாயம் சொல்லுது. அப்போ பரதாழ்வான் நந்தி கிராமத்தில் இருந்து ஸ்ரீ ராமனுடைய வருகையை உற்று நோக்கி கொண்டிருந்தது போல தென் திசையன்றி பிரதிசை அறியான், தெற்கு திசையை தவிர வேறு திசையை தெரியாதான் பரதாழ்வான். ஏன்னா தெற்கு திசை வழியாக தான் ராமர் திரும்பி வருவார், அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். சீதா பிராட்டியும் அதே மாதிரி அசோகத்தில் தனிமையில் இருந்தா, அத்தனை ஒரு துன்பத்தின் மத்தியில் இருந்தார். பரதாழ்வான் துன்பம் தன்னுடைய மனசில் உண்டு. ஆனால் மற்றவர்கள்லாம் பரதாழ்வானுக்கு மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் இங்கே சீதா பிராட்டி இருக்கிற இடத்துல அறைக்கையெல்லாம் பார்ப்பதற்கே கடூரமாக இருக்கும் வார்த்தைகள், கண்ணால் பார்க்க முடியாத பயம். அவர்கள் மத்தியில் சீதா பிராட்டி அமைதியாக சாந்தமாக இருந்து கொண்டு தன்னுடைய சொர்பத்தை காப்பாற்றி கொண்டிருந்தாள். அப்படி இருக்கிற அந்த தன்மைக்கு பேர் பாரதாந்திரியம். அது பரதாழ்வானைப் போல பிராட்டிக்கும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அடுத்து கைங்கரியம். எப்படி கைங்கரியம் பண்ணா பிராட்டியப்பா? கைங்கரியத்தை முதல் நிலை பகவத் கைங்கரியம், சரமநிலை பாகவத கைங்கரியம் என்று பார்த்தோம். அதை சத்ருக்ன ஆழ்வான் பரதாழ்வானுக்கு கைங்கரியம் செய்வதன் மூலமாக பாகவத கைங்கரியம் செய்து கைங்கரியத்தினுடைய சிகரத்தில் நின்றார் என்று பார்த்தோம். சீதா பிராட்டி என்ன பாகவத கைங்கரியம் பண்ணா? நம்முடைய ஆஞ்சநேயர் ராமனை பார்க்கவே, ராமனை எப்படியாவது பிராட்டியை அடைவிக்க வேண்டும் என்பது பல முயற்சிகளை பிராட்டியிட சொன்னால் பிராட்டி மறுத்துட்டார். வெளியே வந்தார், ராவனை பார்க்க முயற்சி பண்ணார். அதற்கான வழி அசோகனத்தை அளித்தார். இந்திரசித்து வந்தான். பிரம்மாசத்துக்கு கட்டுப்பட்டுவது போல கட்டுப்பட்டு கொண்டு பின்தொடர்ந்து சென்றார். அங்கு ராவனுக்கு புத்திமதி சொன்னால் ராவன் உடனே ஆஞ்சநேயரை கொல்வதற்கு கட்டளையிட்டான். தூதனாக வந்தவனை கொல்லக்கூடாது அண்ணான் விபீஷணன் தடுத்தான். உடனே ராவணன் அந்த குரங்கனுடைய வாலில் துணியை சுற்றி தீய வையுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே துணியை சுற்றப்பட்டு
எள்ளில் தீப்பிடிக்கக்கூடிய நெய் போன்ற பதார்த்தங்களெல்லாம் விட்டு தீ வைத்தார்கள். இந்த செய்தி பிராட்டி கேள்விப்பட்டார். ஐயோ, எத்தனை நாளைக்கு பிறகு ஒரே ஒரு தகவல், ஆஞ்சநேயர் வந்தான், அவனும் பிடிபட்டு கொண்டானே, அவனை நெருப்பு வைத்து விட்டார்களே, நெருப்பு அவனை பொசுக்கி விடுமே என்று நினைத்து நெருப்பை பார்த்து, அக்கினிதேவனை பார்த்து, சீதோபவ, குளிர்ச்சியாக ஆவாயாக, ஆஞ்சநேயருக்கு நெருப்பு குளிர்ச்சியாக ஆவாயாகன்னு சீதை வாக்குட்டான். அதனால ஆஞ்சநேயர் மேலே வடுக்களோ காயங்களோ வெப்பமோ கிடையாது, குளிர்ச்சியாகவே இருந்தான். ஆஞ்சநேயருக்கே சந்தேகம் வருமா, வாலில் தீ இருக்கா இல்லையான்னு சொல்லி. அப்போ ஆஞ்சநேயருக்கு உதவி செய்த மூலம் பாவத கையத்தை செய்தவர் பிராட்டி. ஆக நாராயணாங்கிற பதமும் இந்த இடத்தில் பளிச்சென்று தெரிந்துவிட்டது. மேலே அதை படித்து காட்டுகிறேன், கேளுங்கள். இம்மூன்று அர்த்தத்தையும் பிராட்டி ஆசரித்து காட்டினார் எங்கனேனில். இந்த மூன்று அர்த்தத்தையும், அதாவது சேஷத்துவம், பாரதந்திரியம், கைங்கரியம். கைகையை வர வியாஜத்தாலே பெருமாள் வனத்துக்கு எழுந்துள்ள போது பிரியாதை பின்தொடர்ந்து உணர்த்தியாலும், கைகையை வரம் கேட்டதுனால ராமர் காட்டுக்கு போனார். அந்த ராமரை விடாமல் பின்தொடர்ந்து சென்றமையால் சேஷத்துவம், பிரணவத்தின் அர்த்தம் பிரகாசிக்கிறது. பெருமாளை பிரிந்து தனியிருந்தவன்று தனியிருப்பு மாறா தன் துரும்பு நறுக்காத சூரச்சனத்தில் அசக்தியாகும். அசோகத்தில் இருந்தால் பிராட்டி தன்னை ரசித்துக் கொள்வதற்கு துளி கூட அவள் முயற்சி செய்யாமல் இருந்தால், இதுதான் பிரபணருக்குள்ள சொல்லுவோம். ஒரு துரும்ப கூட நறுக்கவில்லை தன்னை ரசிப்பதற்காக வேண்டி. துரும்பு நறுக்காத சூரச்சனத்தில் அசக்தியாகும். அதனால பாரதாந்திரியங்கிற பண்பு, அதாவது நமகபதத்தின் அர்த்தம் இதிலே புலப்பட்டு விட்டது. பரிகரமாய் வந்த திருவடி வாலிலே கொளுத்தின நெருப்பை சீதோபவா என்று அவிழ்த்து ஈஸ்வரனை பேணுகையாலும், ஆஞ்சநேயர் மேனிடர் துணியை சுற்றி தீய வைத்தார்கள். கேள்விப்பட்டார். உடனே சீதோபவன்னு சொன்னான். குளிர்ச்சியாக ஆவாயான்னு சொல்லுவோம், அப்படியே குளிர்ச்சியாச்சு. அதனால் எந்த பதம் வந்துச்சு? நாராயணங்க பதம் தெளிவாகிவிட்டது. சத்ருக்கனால்வானுடைய பண்பும் வந்துவிட்டது. இவ்வர்த்தத்தை பரமானச்சாரியர் நம்மாழ்வார் அனுசரித்து காட்டினார். எங்கேனே கண்கள் சிவந்துங்கிற பாசுரத்தில் பகவத் சேஷத்துவம் சொல்லப்படுகிறது. திருவாய்மொழியில் கண்கள் சிவந்து என்று சொல்லக்கூடிய பாசுரத்தினால் பகவத் சேஷத்துவம் சொல்லப்படுகிறது. கருமாணிக்க மாலை என்று சொல்லக்கூடிய அந்த திருவாய்மொழியினால் தன்னை ரசித்துக் கொள்வதற்கு தனக்கு அன்வயமில்லை என்கிற பண்பை காட்டினார். தன்னை ரசித்துக் கொள்வதற்கு தனக்கு அன்வயமில்லை என்ற அந்த கருத்து புலப்படுத்தப்பட்டது. அடுத்து நெடுமார்க்கடிமை. நெடுமார்க்கடிமையில் பாகவத சேஷத்துவத்தை அழைச்சியதார். பாகவத கைங்கரியம்தான் முடிவான கைங்கரியம். முடிவான கைங்கரியம். எப்படி சத்ருக்கனால்வான் பரதாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ணினானோ, அதே மாதிரி இங்கே பிராட்டி எப்படி ஆஞ்சநேயருக்கு குளிர்ச்சியாவான்னு சொன்னாலோ, அதே மாதிரி நெடுமார்க்கு அடிமையில் பாகவத சேஷத்துவம் சொல்லப்படுகிறது. ஆக நம்மாழ்வாரும் இந்த மூன்று நிலையும் 3 திருவாய்மொழியில் ஆச்சரியமாக காட்டிவிட்டார். ஆக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சேஷத்துவ ஞானம் அவசியம் இருக்கணும். அடுத்து பாரதாந்திரிய பண்பு நம்மிடம் பிரகாசிக்கணும். கைங்கரியத்தோடு வாழ வேண்டும். கைங்கரியத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இகத்திலும் வாழ்வாங்கு வாழ்வோம், பரத்திலும் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொல்லி 33வது வார்த்தாமாலையை நிறைவு செய்கிறோம். ஸ்ரீராமச்சந்திரன் தத்வோத்திரம் தத்வாத கமலாசிரியம் ஸ்ரீசெல்லாதரியம் ஸ்ரீராமச்சந்திரன் குருபஜே.